அன்னை சமையல். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், 2 சீரகம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், அதை கலந்துக்கிடுவேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 4 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியும் வெங்காயத்துக்கும் 2 உப்பு கலந்துக்கலாம். நல்லா வதக்கிக்கிடும். நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இறால் துண்டை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இறால் கிரேவி போட்டு நல்லா வதக்கிடும். மசாலாக்கள் கலந்துடலாம். 1 ஸ்பூன் காரப்பொடி, சின்ன ஸ்பூன் 1/4 ஸ்பூன் மஞ்சள், மல்லிப்பொடி சிறிதளவு தான், ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு சீரகம் கலந்தது, அதையும் ஒன்றா கலந்துக்கிடுவேன். மசாலாக்கள் வேகிறதுக்கு தக்கன கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம், ரொம்ப வேண்டாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இறக்கெல்லாம் செய்யலை, முன்னுக்குள்ளேயே கருவேப்பிலை போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வத்தட்டும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். கட்டியாகணும் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஊற்றி சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கிடலாம், இல்லை இன்னும் கட்டியாகி சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டுங்க, ஒன்று ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும்.